அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. பதைகரை சேர்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பு. இந்த கடிதங்கள் 1924 முதல் 1931 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல எழுதப்பட்ட கடிதங்கள். இப்ப நம்ம படிக்க போறது 9வது கடிதம், புத்தகத்துல பக்கம் 32. 1927 ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் எழுதப்பட்ட கடிதம். அன்பானவரே, ஆசிகள். அனைவரும் நலம். இது வரைக்கும் ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது வெறும் ஆசிகள் அப்படின்னு இல்லாம மற்ற கடிதங்கள்ல எல்லாம் சில வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். எப்பயுமே நீங்கள் உங்கள் ஆயுள் நீண்டதாகுக, கடவுள் உங்களை பாதுகாப்பாராகுக, இந்த மாதிரிலாம் சேர்ந்திருந்தது. இந்த கடிதத்துல டிஃபரெண்டா அன்பானவரே ஆசிகள் அப்படின்னு சிம்பிளா ஆரம்பிக்கிறாரு. அனைவரும் நலம். சகோதரர் மதன் மோகன்லால் அவர்களிடமிருந்து நேற்று ஒரு கடிதம் வந்தது. உலகாயத நோக்கில் அவர் வேலையை இழந்ததற்கு வருத்தப்படுகிறேன். ஆனால் இதில் என்ன நன்மை இருக்கக்கூடும் என்பது நமக்கு தெரியாது. இந்த கடிதத்துக்கும் முதல் நம்ம படிச்சோம் இல்லையா, தாசில்தார் சாஹேப் உங்களிடம் கோபமாக இருப்பதாக கூறுகிறார் அப்படின்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த கடிதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் பாபு மதன் மோகன்லால் எழுதின கடிதமா தான் இருக்கும். இந்த கடிதத்திலையும் பாபு மதன் மோகன்லால் எழுதின கடிதத்துக்கு பதிலத்தான் லாலாஜி எழுதுறார். ஆனா அவருக்கே எழுதாமல் இன்னொருத்தருக்கு எழுதுறாரு. அப்ப ஷாஜகான்பூர்ல மதன் மோகன்லாலோட இருக்கிறது 2 முக்கியமான நபர்கள். ஒண்ணு பாபுஜி, இன்னொன்னு பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா. ஆக இவங்க 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு தான் இந்த கடிதம் போயிருக்கணும். இதெல்லாம் நம்முடைய யூகம் தான். இங்கேயும் லாலாஜி ஒரு நுட்பத்தை பயன்படுத்துறார். அதாவது என்னன்னா, ஒருவர் தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி கடிதம் எழுதுறாரு. எழுதிய உடனே நேரடியாக அவருக்கு அந்த விஷயத்துக்கான பதிலை கொடுக்காமல் இன்னொருவருக்கு, அவருடைய சகாவுக்கு, அவருடைய நண்பருக்கு சில ஆலோசனைகளை சொல்லி லாலாஜி சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மூலமாக அவரோட நேரடியாக உரையாடல்ல போய் சேர்ந்ததுன்னா அவருக்கு இன்னும் பலன் கொடுக்கும். இது ஒரு இன்டைரக்டா சொல்றது. இந்த எண்ணங்களை எல்லாம் லாலாஜி நேரடியாக அவருடைய மனதில் விதைத்திருக்கலாம். ஆனால் அதை தோண்டி எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாரு. அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அப்படிதான் இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த கடிதத்தை. இந்த சூழ்நிலையில பாபு மதன் மோகன்லால் அவர் வேலை பார்த்து வந்த அலுவலகத்துல ஏற்கனவே இருந்த பதவியில் இருந்து பதவி இறக்கம் அது மாதிரி செய்யப்படுறாரு. இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட் தானே. அப்போ அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் உண்டு. அதிகாரி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது. அப்ப அதிகாரி நினைச்சா உடனே சஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த காலம் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நேரம் ஆகாது. சரியான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அதிகாரிகள் யாரை வேணாலும் வேலையிலிருந்து உடனடியாக நீக்குவார்கள் அல்லது பதவி இறக்கம் செய்வார்கள். இதெல்லாம் சகஜம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு பாபு மதன் மோகன்லாலுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை அவர் லாலாஜிக்கு தெரிவித்திருக்கிறார். இதுதான் இந்த கடிதத்தின் பின்புலம். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாபு மதன் மோகன்லாலுக்கு சொல்லி இவருக்கு அந்த கடிதத்தை எழுதுறார். உலகாயத நோக்கில் அவர் வேலையை இழந்ததற்கு நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் இதில் என்ன நன்மை இருக்கக்கூடும் என்பது நமக்கு தெரியாது. வேலை போயிடுச்சா அப்படின்னோடனே 2 விதமா, இல்லைங்க இது வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்காக இருக்கலாம்,
நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா தலைக்கு வந்தது தலை பாக்கையோட போணுச்சு, இதோட போயிடுச்சே, அப்படி அந்த மாதிரி சொல்லி ஆறுதல் பண்ணிக்குவோம். அது ஆனால் லாலாஜி அந்த மாதிரி நோக்கத்துல அதை சொல்லல. எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒண்ணு வந்து வேர்ல்ட்லி பர்ஸ்பெக்டிவ், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல். உலகாயத நோக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர் வேலை இழந்ததுக்காக ஒரு சாதாரண மனிதராக நான் வருத்தப்பட்டாலும், என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு பின்னாடி ஏதோ நன்மை இருக்கிறது அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன நன்மை இருக்கக்கூடும் என்பது நமக்கு தெரியாது. மேலதிகாரிகளை திருப்திப்படுத்த அவர்களிடம் பேசவோ அல்லது அதற்கான முயற்சியோ அவர் செய்திருக்கலாம். இது பாபு மதன் மோகன்லால் செய்ய மாட்டார் எப்பயுமே. அவர் வந்து கொஞ்சம் குறை கூறும் மனம் உடையவர். அவர் அவருடைய மேலதிகாரிகளோடு வருத்தமாக இருந்தார். இப்ப இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது தன்னுடைய மேலதிகாரியை நேரடியாக சந்தித்து, ஐயா என்னை மன்னிச்சுக்குங்க, அல்லது வந்து இது மாதிரி இருக்கு. எப்பயுமே ஒரு அலுவலக நடைமுறைகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா லாலாஜி சொல்றாரு. முதல் விஷயம், எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு மேல இருக்கிற ஹையர் அபிஷியலோட மன வருத்தம் ஏற்படுத்திக் கொள்வது சரி கிடையாது. இது வந்து நீங்க கார்பரேட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, சாதாரண ஒரு வியாபாரம் பண்ற ஒரு சாதாரண கடையில வேலை பார்த்தாலும் சரி, நமக்கு மேல இருக்கிறவங்களை பகைத்து கொள்வது அல்லது அவர்களோடு மன வருத்தம் ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது சரியான விஷயம் அல்ல. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அவங்க நமக்கு மேலதிகாரியாக அமைகிறாங்க. இது வந்து நம்முடைய சம்ஸ்காரம். இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, அவருக்கு திறமை இருக்கு, திறமை இல்லை, அவர் மோசமானவர், நல்லவர் அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி அவர் வந்து நமக்கு வந்து அதிகாரியாக இருக்கிறார். அதனால அவர் மனது நோகிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல தெளிவடையும். இந்த அடிப்படையான மனோபாவம் பாபு மதன் மோகன்லாலுக்கு இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணிருக்கணும், தான் மேல நடவடிக்கை அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவர்கள்ட்ட பேசி அவர்களை திருப்திப்படுத்தவோ அல்லது அதற்கு சாதாரண ஒரு முயற்சியோ செய்திருக்கலாம். நீ வெளில போப்பா அப்படின்னு கடகடனை எந்திரிச்சு வெளில போனா அப்ப அந்த அதிகாரி ஒரு கோபத்துல கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து இல்ல சார் அப்படின்னு சொல்லி அப்பயோ அல்லது ஒரு நாள் கழித்தோ இல்ல திரும்பி அவரை தொடர்பு கொண்டோ பேசும்பொழுது அவங்க கோபம் தனித்து கூப்பிட்டுருக்கலாம். போன்னு சொன்னா போயிட்டான் அப்படிங்கிறப்ப அதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம் உயர் அதிகாரிகள் அப்படின்னா, அதை அவங்க ஒரு அகங்காரமாக திமிராக எடுத்துக்கொள்ளலாம். அதனால இது நமக்கும் நிகழ்ந்திருக்கலாம், எதிர்காலத்தில் நிகழ இருக்கலாம். அப்ப இந்த வரிகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது, இது வந்து முதல் விஷயம். ஒரு பிரச்சனை ஏற்படுது அலுவலகத்துல நம்முடைய உயர் அதிகாரியோடனா, முதல்ல அவர்கள்ட்ட அது தன்னுடைய விளக்கத்தை அளிக்கவோ அவர்களை திருப்திப்படுத்தவோ அவர்களிடம் பேசவோ அல்லது அதற்கு முயற்சி செய்யவோ வேண்டும். இது ஒண்ணு. இது பிசிக்கலா உடனே. அடுத்தது வந்து கடிதம் மூலமாக மேல்முறையீடு செய்வது அவசியம். எந்த ஒரு விஷயமும் நமக்கு அநீதி அப்படின்னு சொல்லப்பட்டால் அலுவலக நடைமுறைகள்ல இப்ப இருக்கிறபடி வந்து அரசாங்க அலுவலகங்களாக இருந்தா கடிதம் மூலமாக மேல்முறையீடு, அதுல வந்து சுய விளக்கங்கள்லாம் எழுதி இது போல இனிமேல் நடக்காது, நான் வந்து இதை வந்து இப்படி செய்யல, இது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, அல்லது என்னுடைய ஒரு நோக்கத்துல வந்து இந்த நினைப்புல செய்த அது இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் அல்லது வந்து இனி இந்த காலம் இது மாதிரி செய்ய மாட்டேன் இன்னமே அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோட ஒரு மேல்முறையீட்டு கடிதத்தை, எனக்கு இதுல இருந்து விடுதலை இது வேணும், திரும்பி ரிவோக் பண்ணுவது அப்படின்னு நம்ம கேட்கணும். அதே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்தா இதை வந்து நம்ம மெயில்ல இதையும் செய்யறது அவசியம். சரி, இப்படிலாம் நீங்கள் செய்தாலும் கூட எப்போ ஒரு மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் உரசல் வந்துருச்சோ அதுக்கப்புறம் திரும்பி அவருக்கு கீழேயே அதே இடத்துலயே அதே சீட்லயே உங்களை உட்கார வைப்பது கடினம். ஏன்னா ஒன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து உங்களை வெளில அனுப்பியிருக்காரு அவரை. அப்ப இது வந்து அந்த அதிகார நடைமுறையில இருக்கவங்களுடைய இடத்துல இருந்து யோசனை பண்றாரு, அது சாத்தியம் கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேற ஒரு வேலை தான் கொடுக்க முடியும்.
அல்லது நீங்க அப்படியே மேல்முறையீடு செய்திருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும், இப்ப இந்த ரெண்டையும் தாண்டி வந்தாச்சு. இப்ப இனிமே திரும்பி ஒண்ணு நடந்து உட்கார வச்சா கூட ஏற்கனவே இருந்த அதே சீட்ல அதே இடத்துல உட்கார வைக்க முடியாது. சரி, வேற ஒரு வேலை இப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுல இன்னுமே ஆரம்பத்துல இருந்து இப்ப அவர் சூப்பரிண்டென்ட் ஆயிருக்கலாம், அல்லது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அளவுக்கு இருந்திருக்கலாம். அவரை முதல்ல கிளரிக்கலா திரும்பி கொண்டாந்தா அவர் எப்ப திரும்பி ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றது? அதனால புதிய வேலையில் பதவி உயர்வு பெறுவது கடினம். அதையும் தவிர சம்பளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு குடும்பத்தை நிர்வகிப்பது என்பது மிக சிரமமாக இருக்கும். இது நம்ம கேட்கிறப்ப கொஞ்சம் அதிசயமா இருக்கும். குடும்பத்தை கவர்மெண்ட் வேலையில இருந்துகிட்டு சம்பளத்தை வைத்துக்கொண்டு நிர்ணயிக்கிறது, குடும்பத்தை நிர்வகிக்கிறது சிரமமானா, ஒரு 60, 65 வயதுக்கு மேல இருந்து கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். 1990 வரைக்கும் அரசாங்க வேலைக்கு, அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு மிக 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 குறைவான ஒரு சம்பளம் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அரசு வேலையில நிறைய சம்பளம் கொடுக்கப்படுற அந்த ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சு. 1990களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கவர் கூட ஆயிரங்கள்ல மட்டும்தான் ஒரு சம்பளம் வாங்கியிருப்பார். ஒரு அதிகபட்சம் ஒரு 2000, 3000 வாங்கியிருந்தா பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பார். அப்ப 1924, 1927ல அரசாங்க சம்பளம் என்னவா இருந்திருக்கும்? ₹2 இருந்திருக்கும், இல்ல ₹3 இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சம்பளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு குடும்பத்தை நிர்வகிப்பது என்பது மிக சிரமமாக இருக்கும். முடிந்தால் முதலில் அவர்கள் மேல்முறையீட்டிற்கான மனுவை அளிக்க வேண்டும், அல்லது முந்தைய வேலையில் திரும்பவும் அமர்வதற்கு ஏதாவது ஒரு வழியை காண வேண்டும். இதுதான் என் அறிவுரை. இதை நேரடியா மதன் மோகன்லாலுக்கு சொல்லலாம், அவர் கேட்க மாட்டார். எப்பயுமே கேட்காத இடத்துல அறிவுரை சொன்னால் அது தவறுங்கிறது லாலாஜியோட கொள்கை. இரண்டாவது விஷயம், தான் ஒரு அறிவுரையை சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா அதுவும் அவருக்கு ஒரு பாவம் தான். அப்படிங்கிற நேரத்துல லாலாஜி இது நேரடியாக மதன் மோகன்லால்கிட்ட சொல்லல, இன்னொரு சகோதரருக்கு எழுதுறார். எழுதி இதெல்லாம் அதுக்கான ஆலோசனைகள், இது என்னுடைய அறிவுரையும் கூட, நீங்க இதை போய் பேசி பாருங்க, ஒரு வேலை ஏத்துக்கிட்டாருன்னா செய்ய சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் கொடுக்குற முக்கியமான 2-3 விஷயங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட வருத்தம் வச்சுக்க கூடாது. வைத்து கொண்டால் உடனடியாக அந்த மாதிரி வேலைகள் வரும் பொழுது அவங்க இறங்கி மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது. நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அவர்கள்ட்ட ஒரு திருப்திப்படுத்தவோ அல்லது அவங்கக்கிட்ட பேசியோ சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதிலிருந்து விடுபடுறதுக்கான மேல்முறையீட்டு கடிதத்தை உடனடியாக சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையில திரும்பி உட்கார்றதுக்கு என்ன வழி இருக்கும், யாரை பார்த்து பேசலாம் அப்படின்னு பேசணும். அப்படி இல்லாமல் வீட்டுல போய் கோபத்தோட உட்கார்ந்துட்டு, நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் திறமையான ஆளு, என்ன எப்படி அவங்க மிஸ் பண்ணுவாங்க, நான் இல்லைங்கிறது அவர் கஷ்டத்தை உணரட்டும், அப்புறம் அவரே என்ன கூப்பிடுவாரு அப்படிலாம் உட்கார்ந்துட்டோம்னா ஒரு நாளும் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்பயும் சொல்றாரு பாருங்களேன், முதல்ல மேல்முறையீட்டு கடிதத்தை அளித்து திரும்பி அந்த வேலையில உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டு புதிய வேலையையோ அல்லது தொழிலையோ தேடலாம். இது ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் வேலையில இருந்து அவங்களா வெளியில அனுப்பி விட்டாங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, மற்ற பெனிஃபிட் எல்லாம் கிடையாது. ஆனா நீங்களே அங்க போய் இருந்து அவங்களோட சுமூகமா இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வேலையை நீங்களா ராஜினாமா பண்ணும் பொழுது உங்களுடைய லாக் புக்கு, உங்களை பற்றிய குறிப்பேடுகள் சரியான விதத்துல எழுதப்படும். இப்பெல்லாம் இது கிடையாது, இங்க கிடையாது, மெயினா தமிழ்நாட்டுல கிடையாது, ஒரு மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இருக்குதான்னு தெரியாது. திமுக அப்படின்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடைமுறை அலுவலகத்துல இருந்தது. என்ன இருந்ததுன்னா, உயர் அதிகாரிகள் ரகசிய குறிப்பு புத்தகம், லாக் புக்குன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் இருக்காருன்னா அவர் ஒரு லாக் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாரு. அது ரொம்ப சீக்கிரட்டானது. அதுல தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் அவருடைய கருத்தை அவர் குறிப்பு வைக்கணும்.
இது அடுத்து அங்கு வருகின்ற தலைமை ஆசிரியருக்கு தெரிய வரும். அடுத்தது இந்த ஆசிரியர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த லாக் புக்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கலாம். அதனால எல்லாருக்குமே உயர் அதிகாரிகள் லாக் புக்ல ஏதாவது எழுதி வச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும். இது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இதை தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்னும் இது கொஞ்சம் உயர் வர்க்கம் தாழ் வர்க்கம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த லாக் புக் பயன்படுத்தப்பட்டு செய்யப்படுகிறது, அவங்களுக்கு கெடுதி செய்யப்படுகிறதுங்கிற நோக்கத்திலையும் தமிழ்நாட்டுல இந்த நடைமுறை சுத்தமாவே எடுக்கப்பட்டுருச்சு. மற்ற மாநிலங்கள்ல இருக்கான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு குறிப்பு புத்தகத்துல பாபு மதன் மோகன்லாலோட பேரை பத்தி ஒரு தவறான குறிப்புரை இருந்துடக்கூடாது. அதுதான் லாலாஜி ரொம்ப யோசனை பண்ணி சொல்றாரு. அதனால நீங்க முதல்ல திரும்பி அதே வேலையில உட்கார்றதுக்கு அந்த அதிகாரியோட சுமூகமா போறதுக்கு வழியை பாருங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களாகவே ஒரு அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு புதிய வேலையையோ அல்லது தொழிலையோ தேடலாம். இதுதான் முறையை ஒழிய அரைகுறையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு ஒரு இடத்துல இருந்து வந்தால் இன்னொரு அரசாங்க நிறுவனத்திலேயோ, அப்பெல்லாம் அரசாங்க வேலை ஈஸியா கிடைக்கும், படித்தவர்களுக்கு ரொம்ப குறைவுங்கிறதுனால இன்னொரு இடத்துல போய் நின்னா கூட ஏன் இங்க இருந்து வந்தாங்க, அந்த லாக்ல என்ன சொல்லிருக்குங்கிறத பொறுத்தான் வேலை கொடுப்பாங்க. அதனால இது ரொம்ப அவசியம்னு அவர் சொல்றாரு. முயற்சியும் கடினமான உழைப்பும் இருந்தால் இந்த வேலையில் பெறுகின்ற அதே ஊதியம் கிடைக்கக்கூடிய வேறு வேலையை தேடலாம். அப்படி புதிய வேலைக்கு போனால் அதுல அவருக்கு முழுமையான சுதந்திரமும் இருக்கும். இதுவும் அடுத்த விஷயம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1924 பாபு மதன் மோகன்லாலுக்கு சொன்னாரா, இல்ல இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் டெய்லி வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற இன்றைய இளைஞர்களுக்கு சொன்னாரா அப்படின்னு பார்த்தா ரெண்டும் அப்படிதான் சொல்றோம். ரெண்டு இடத்துலயும் இதேதான். அன்னைக்கு சொன்னது அவங்களுக்கு அப்படின்னு கிடையாது. இன்னைய சூழ்நிலையில நிறைய கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு கம்பெனியை விட்டு வெளியில அனுப்பிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல அலுவலகங்கள்ல, அரசு அலுவலகங்கள்லயும் நிலைமை மிகவும் மோசமாக ஆகி கொண்டு இருக்கிறது. அதனால இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற விஷயங்களுக்கான லாலாஜியுடைய சிந்தனைகள் தான். வருமானம் வாழ்க்கை செலவுக்கு மட்டும் போதுமானதாக இருந்தால் அந்த வேலை உண்மையில் நல்லதில்லை. அடுத்த ஹிண்ட் ஒண்ணு கொடுக்குறாரு. உங்களுடைய வருமானம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அன்றாட செலவுக்கு, சாப்பாட்டுக்கு, வீட்டு வாடகைக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, இதுக்கு மட்டும் போதுமானதாக வருமானம் இருக்கு அப்படின்னா கட்டாயமாக அந்த வேலை உண்மையில் நல்லதில்லை. உங்களுடைய வருமானம் உங்களுடைய அன்றாட செலவை தாண்டி கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லது ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வருமானம் எவ்வளவோ அதை விட குறைவானதாக உங்களுடைய அன்றாட செலவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையில இருக்கலாம். இல்ல 100 ரூபாய் சம்பளம், 101 ரூபாய் குடும்பத்தோடைய செலவு அப்படின்னு இருந்தோம்னா, அல்ல 100 ரூபாயும் செலவாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா கட்டாயமாக குடும்பம் நடத்துவது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரும்பொழுது கடன் வாங்குவோம், அப்புறம் அந்த கடனை கட்ட முடியாது. இப்படி நம்ம வாழ்க்கை திசை மாறி போயிடும். அதனால அடுத்த ஹிண்ட்டு, வருமானம் வாழ்க்கை செலவுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிற மாதிரி ஒரு வேலையில இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலை இல்லை. நீங்க அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிக வருமானம் வர்ற வேலையை தேட ஆரம்பித்து விட வேண்டும். முடிந்தால் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அஞ்சல் அலுவலகம், ரயில்வே அலுவலகம் அல்லது எந்த அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, அங்கு வேலை செய்பவர்களுக்கு வேலையில் நிறைய அவமரியாதை ஏற்படுகிறது என்பது எனது அனுபவமாகும். இப்ப படிக்கிறப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு ஆபீஸ்ல கட்டாயம் இருந்தால் உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப வருத்தத்துல இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி நம்மள மரியாதை இல்லாம பேசுறாங்க, நமக்கு எந்த ஒரு ரெக்கக்னிஷனும் இல்லை, நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, இப்படிலாம் நடக்குது, வேலையே தெரியாதவங்கள்ட்ட நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு, இப்படிலாம் மன வருத்தம் இருந்தால் இது இன்னைக்கு கிடையாது, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கடிதம் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் குறிப்பா சொல்றாரு பாருங்க, கலெக்டர் ஆபீஸ், போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே, இது மூணுலயும்
இது மூணையும் அவர் சொல்லிட்டு இது மட்டும் கிடையாது, எந்த கவர்மெண்ட் ஆபீஸாக இருந்தாலும் அங்க நிறைய அவமரியாதை ஏற்படுகிறது. நீதித்துறையில் உள்ள நிலைமை பற்றி எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் இப்போது அவர் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். எது நடந்தாலும் அதற்கு பின்னால் என்ன நன்மை இருக்கிறது என்பது நமக்கு ஒருபோதும் தெரியாது. அவருக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள். அது மறைமுகமான ஒரு நல்லாசையாகவும். இவ்வளவும் சொல்லிட்டு திரும்பி முதல்ல கடிதத்தில் ஆரம்பித்தது போலவே, உலகாயத நோக்கில் இதற்காக நான் வருத்தப்பட்டாலும் இதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன என்று யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சார். திரும்பி நடுவுல அந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு திரும்பி கடைசியா அதுக்குதான் வர்றாரு. நீங்க பக்கத்துல போய் நின்று அவருக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள். இப்ப அவர் நம்பிக்கை இழந்து இருக்கிறார். அவருக்கு நீங்க செய்ய வேண்டியது அவருக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள். ஏனென்றால் இந்த மாதிரி நிகழ்வுகள், திடீர்னு ஒரு வேலை போயிடுறது, அல்லது திடீர்னு கண்காணாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறது, அல்லது ஒரு வேலையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு 17B கொடுத்துட்டாங்க, 17A கொடுத்துட்டாங்க, ஒரு சஸ்பெண்ட் ஆகிற சூழ்நிலை இருக்கு. நான் எதுவுமே செய்யல, நல்லா தான் இருந்தேன், நியாயமான ஆள் தான், ஆனா வந்து இன்னொரு விஷயத்தை என் தலைமையில ஏற்றி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் என்ன நன்மை இருக்கிறது என்பது நமக்கு ஒருபோதும் தெரியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம இது பிரச்சனையா பாக்குறோம், ஆனா நிச்சயமாக இது ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங்கா இருக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன நன்மை இருக்குங்கிறது இன்னொரு 4 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ தான் நமக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது, அவங்கள தானாக வருகின்ற எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு முதல் கடிதத்துல சொன்னார். அது மாதிரி நம்ம எதுவும் போய் வாலண்டியரா இழுத்துக்காம தானாகவே சில சூழ்நிலைகள் ஏற்படுது, அது மாதிரி ஒரு வேலை இழப்போ ஒரு சஸ்பென்ஷனோ ஏற்படுது அப்படிங்கும் பொழுது முதல்ல நம்பிக்கையாக இருங்கள். இதில் என்ன நன்மை இருக்கிறது என்பது நமக்கு ஒருபோதும் தெரியாது. ஏன்னா இயற்கை வந்து அது மாதிரி மறைச்சு வச்சுதான் நம்மள்ட்ட வேலை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துது. அதனால இது ஒரு மறைமுகமான நல்ல ஆசையாகவும் இருக்கலாம். பிளஸ்ஸிங்ஸ் மாஸ்டர்ஸ் இப்படியும் வரலாம். ஏன்னா இது நீங்க வந்து செக்கு மாடு மாதிரி இதுல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதை விட்டுட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்களுடைய பண வசதி கூடலாம். பண வசதி கூடுவதுடன் சுதந்திரமும் கூட அவருக்கு பரிசாக வழங்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சஜஷன் கொடுத்துடுறாரு. இதுதான் மாஸ்டர்ஸுக்கு லெட்டர் எழுதுறப்ப அவங்க கொடுக்குற இந்த சஜஷன்ஸ் தான் நல்லா கடுமையா ஒர்க் பண்ணக்கூடியது தான். ஏன்னா அவங்க மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அது இயற்கை நடத்தியே தீரும். அதனால அவர் கடைசியா எல்லாம் சொல்லிட்டாரு. இது அவருக்கு ஒரு நல்ல ஆசை, இது ஒரு மாஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ். இது அந்த வேலையில அவர் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சு எத்தனை லெட்டர் போட்டாரு. அதனால 2வது, இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை அவர் தேட போறாரு. அதுல அவருக்கு பண வசதி கூடும். அதோடு அவர் நினைத்த சுதந்திரமும் அவருக்கு பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிறத அப்படியே ஒரு ஆலோசனையாக அந்த இடத்துல வச்சுட்டாரு. அப்ப அது கட்டாயம் நடந்தே தீரும். இந்த இடத்துல நம்ம ஒரு கதையை மட்டும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தானே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நாரதரோட சேர்ந்து ஒரு ராஜாவை பார்க்க போறாரு. அந்த ராஜா வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பக்தர் தான். அப்ப அந்த ராஜாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவரை வந்து வாழ்த்துறாரு. இன்னும் வந்து உனக்கு பெரிய பெரிய ராஜாங்கங்கள் கிடைக்கட்டும், உலகத்துல பெரிய நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு இன்னும் பல தலைமுறைகளுக்கு நீ ராஜாவாக இருப்பன்னு வாழ்த்திட்டு வர்றார். அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம். நாரதரும் சரி பக்தருக்கு வந்து வரம் கொடுத்தாரு பகவான் அப்படின்ட்டு வராரு. போற வழியில அவரை விட பல மடங்கு உண்மையான ஒரு ஏழை பக்தன் இருக்கான். இவன் தான் என்னுடைய சிறந்த பக்தன் வேற ஒரு கிருஷ்ணர் சொல்றாரு. சரி போய் பார்க்க போவோம் அப்படிங்கிறப்ப நாரதன் முடிவு பண்றாரு, ராஜாவுக்கு கொடுத்த மாதிரி இவனுடைய ஏழ்மையெல்லாம் நீக்கி இவரையும் பெருசா ஆக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. ஆனா அந்த பக்தனை போன உடனே அவன் வந்து வரவேற்று அவனுக்கு எல்லாம் உபசரிப்பு எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப அவர் மனசுல இருந்து ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. அது நாரதருக்கு தெரியுது. என்னன்னா அந்த பக்தன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மாடு மட்டும்தான். அந்த மாடை வச்சு அவன் பொழைச்சிட்டு இருக்கான். அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அவன் ஜீவனை நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு மாடும் அவன்கிட்ட இருந்து இறந்து போக கடவுதுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை மனசுல கிருஷ்ணர் நினைக்கிறாரு. நாரதருக்கு ரொம்ப வருத்தமா போகுது.
ராஜாவை இன்னும் ராஜாவாக்கணும்னு சொல்றீங்க, இங்க ஒரே ஒரு மாடை வச்சு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான், அதையும் அவன்கிட்ட இருந்து கொடுக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. அந்த ராஜா அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த ராஜா இங்க வந்து சேர்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆக போகுது. அதனால அவர் இன்னும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்காக அவனுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தேன். வாழ்க்கையில அவர் நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டு முன்னேறி அந்த ஆன்மா என்னை நோக்கி வர்றதுக்கு இன்னும் பல தடைகளை தாண்ட வேண்டி இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஆசீர்வாதம். இவர்கிட்ட இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு, எல்லா குறைகளும் நிவர்த்தி செய்யப்பட்டுருச்சு. அவரு என்கிட்ட வந்து சேர்றதுக்கு இடையில அந்த பசுமாடு மேல அவர் வச்சிருக்கிற பற்று மட்டும்தான் காரணமா இருக்கு. ஏன்னா இப்ப டோட்டல் ஹோல்டிங் அவருக்கு என் மேலையும் அந்த பசுமாட்டு மேலையும் மட்டும்தான். இந்த உலக வாழ்க்கைக்காக பசுமாட்டை நம்புறாரு, அந்த உலக வாழ்க்கைக்காக என் மேல பக்தி செலுத்துறாரு. இப்ப இதை நான் எடுத்துட்டேன்னா இந்த உலக வாழ்க்கைக்கும் அந்த உலக வாழ்க்கைக்கும் அவர் என்னை மட்டும்தான் நம்பணும். அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவரை உடனே நான் என்னை நோக்கி எடுத்துக்குவேன் அப்படின்னு கிருஷ்ணருக்கு விளக்க சொல்றாரு. இப்ப இந்த பசுமாடை அவர்கிட்ட இருந்து பிரிச்சது, அதுவும் இறந்து போக கடவுள்னு அந்த விஷயம் வரமா சாபமா அப்படின்னு கேட்டா அது வரம்தான். அது மாதிரிதான் சொல்றாரு இங்கேயும். எது நடந்தாலும் அதற்கு பின்னால் என்ன நன்மை இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அது ஒரு மறைமுகமான நல்லாசையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய பண வசதியை கூட்டலாம், நம்முடைய ஆன்மீக நிலையை உயர்த்தலாம். நாம இதுவரைக்கும் அனுபவித்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவித்து நமக்குள்ளார ஒரு சுதந்திரத்தை வழங்கலாம். அதனால எந்த ஒரு விஷயம், குறிப்பாக இந்த அலுவலக ரீதியாக நாம எந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டாலும் இந்த கடிதம் நம்ம கண் முன்னாடி நின்னுதுன்னா நமக்கு இது பல விதங்கள்ல அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான பக்குவத்தையும் தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. வாழ்கின்ற ஒரு குருவாக லாலாஜி மகராஜ் நம்ம கூடயே இருந்து இன்னைக்கு நாம எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு அன்னைக்கே அழகா தீர்வுகளை கடிதங்கள்ல கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த கடிதங்கள் எந்த காலங்கள்லையும் நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும். மற்றபடி அனைவரும் நலம். ராஹிம். ராஹிம்னா நம்ம உருதுல இப்படிக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம ஏற்கனவே உள்ள கடிதங்கள்ல பார்த்துருக்கோம். ராஹிம் ராம்சந்திர ஃபதேகர் 5 டிசம்பர் 1927. இந்த ஒரு அற்புதமான கடிதத்தை நம்ம படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்த மாஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சு இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். Please start meditation.